அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக தலைவர் விஜய் கரூரில் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சரியாக மதியம் 12 மணிக்கு தொடங்க வேண்டிய பிரச்சாரத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கிய நேரத்தை தாண்டி பல மணி நேரம் கழித்தே விஜய் வந்துள்ளார். இந்த சம்பவத்துக்கு இதுவே காரணம் என காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் தாங்கள் கேட்ட இடங்களை வழங்காமல் குறுகலான இடத்தை வழங்கியதே இதற்கு காரணம் என தாவேகாவினர் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் முனைப்பு காட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். அதே வேளையில் இந்த பிரச்சாரத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இத்தகைய சூழலில் தாவேகா தலைவர் விஜயின் செயல்பாடுகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது. விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் இருப்பது, பிரச்சாரத்திற்கு தாமதமாக வந்தது மற்றும் தனது கண்முன்னே தொண்டர்கள் சரியும் போது கண்டுகொள்ளாமல் இருந்தது என பல்வேறு புகார்கள் அவரை குறித்து எழுப்பப்படுகின்றன. பொதுமக்களும் பிரபலங்களும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஊடுருவிய விஜய் ரசிகர்கள் தங்களுடைய தலைவரை விமர்சிப்பவர்களை குறிவைத்து ஆபாசமாக பேசி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகை ஓவியாவின் இன்ஸ்டாகிராம் பதிவுகளுக்கு விஜய் ரசிகர்கள் செய்த கமெண்ட் என்பது பெரும் அதிர்ச்சியை பலருக்கு கொடுத்துள்ளது. அதாவது கரூர் சம்பவம் நடைபெற்ற அடுத்த சில மணி நேரங்களில் நடிகை ஓவியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விஜயை கைது செய்ய வேண்டுமென பதிவிட்டுள்ளார். அதன் பிறகு நடிகை ஓவியாவே அந்த பதிவை நீக்கமும் செய்துள்ளார். ஆனால் ஓவியாவை விடாத விஜய் ரசிகர்கள் மிகவும் மோசமாகவும் நாகரிகமற்ற வார்த்தைகளை கொண்டும் கொச்சையாக விமர்சித்துள்ளனர். அது மட்டுமின்றி விஜயை கைது செய்ய சொல்லி அவர் பதிவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க சொல்லியும் கமெண்ட் போட்டு வருகின்றனர். இந்த ஆபாச கமெண்ட்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஓவியா அவற்றையெல்லாம் தனது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக வைத்து வருகிறார். இப்படியான நிலையில் அவரது இந்த பதிவுக்கும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து மோசமாக கமெண்ட் போட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஓவியாவுக்கு ஆதரவாகவும் சிலர் பதிவிட்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.